எலிவேஷன் அண்ட் இன்டீரியர் டிசைன் ரெண்டுக்குமே அதிக முக்கியத்துவம் கொடுத்து 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் இந்த 3 BHK வீட்டை டூப்ளெக்ஸ் டைப்பில் ரொம்ப அருமையாக கட்டியிருக்காங்க. ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க், ஸ்டோன் கிளாடிங் டைல்ஸ் ஒர்க், எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் ஒர்க், லேசர் கட் டிசைன், கிரில் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்து கான்டெம்பரரி ஸ்டைலில் எலிவேஷனை யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேட்சிங்காக வீட்டோட இன்டீரியர்ஸையும் ப்ரௌன் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் டிவி யூனிட், மாடுலர் கிச்சன், பூஜா கேபினெட், எல்லா பெட்ரூம்ஸ்க்கு வார்ட்ரோப், கபோர்ட், வால்பேப்பரோட இன்டீரியர்ஸை அழகாக செஞ்சு வீட்டை ப்ரீமியமாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் ஒன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ப்ராஜெக்டோட என்ட்ரன்ஸ். கோயம்புத்தூரில் காலப்பட்டியில் SVB டெக் பார்க்குக்கு பக்கத்தில் ப்ரீமியம் டெவலப்பர்ஸுங்கிற கம்பெனி ஹவிசா வில்லாஸுங்கிற பேரில் ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் அமைச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டில் நிறைய ஹவுசஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லா வீட்லேயும் குடியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டில் சேல்ஸுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு 3 BHK வீட்டை தான் இந்த ஷோவில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இது தெற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 2.25 சென்ட், அதாவது 1200 ஸ்கொயர் ஃபீட். சைட் 30 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2140 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்சர் ஒர்க், ஸ்டோன் கிளாடிங் டைல்ஸ் ஒர்க், எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் ஒர்க், லேசர் கட்டிங், கிரில் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்து கான்டெம்பரரி ஸ்டைலில் எலிவேஷனை யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. EB அண்டு ட்ரைனேஜ் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வாலை எலிவேஷனுக்கு மேட்சிங்காக அதே டிசைனில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் சின்னதாக ஒரு கார்டன் செட்டப் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் ரெகுலர் என்ட்ரிக்காக லேசர் கட் டிசைனில் சின்ன கேட்டும், கார் பார்க்கிங்காக ஸ்லைடிங் டைப்பில் பெரிய மெட்டல் கேட்டும் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 17x16. தரைக்கு முழுவதும் டார்க் அண்ட் லைட் கலர் காம்போல ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் வச்சிருக்காங்க. பார்க்கிங் பெருசாக இருக்கு. இதில் 2 காரை கூட நிப்பாட்டிக்கலாம். கார் பார்க்கிங் அடுத்து 5.5x 5 அடி சைஸில் கிரானைட் ஃபினிஷில் சிட் அவுட். வீட்டுக்கு 4 பக்கமும் செட்பேக் ஏரியா விட்டு காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. வாட்டர் சம்ப் பார்த்தீங்கன்னா 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் நார்த் ஈஸ்ட் கார்னரில் கட்டியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே 16x16 அடி சைஸில் ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். தரைக்கு கிளாசி ஃபினிஷ் வெட் டைல்ஸ் வச்சிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் ஃப்ளூட்டட் பேனல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சு அதில் ஸ்டோரேஜுக்காக கீழே பெரிய பேஸ் கேபினெட்ஸும் சைடில் ஒரு பெரிய டால் கேபினெட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த டால் கேபினெட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் கிளாஸில் டோர் கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. ஜன்னல்களெல்லாம் பார்த்தீங்கன்னா UPVCயில் செஞ்சு மஸ்கிட்டோ நெட்டோட கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் சைடு வாலுக்கு மைல்டு கலரில் நல்ல டிசைனில் வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. சவுத் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ் பில்ட் பண்ணி படிக்கட்டு கீழே ஸ்டோரேஜ்க்காக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால் அடுத்து 8x 8 அடி சைஸில் டைனிங் ரூம். கார்னரில் CNC கட் டிசைனில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பெரிய உட்டன் பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க.
லெஃப்ட் சைட் கார்னரில் கிரனைட் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்டும் மேலே எல்இடி டச் சென்சாரோட மிரரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து டைனிங்கில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கென்றாரோ சைஸ் 8x8. டேபிள் டாப்புக்கு ஒயிட் குவார்ட்ஸ் ஸ்டோனில் ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு கான்ட்ராஸ்டிங்காக டார்க் கிரானைட்டில் சிங்க் மாட்டியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக பேஸ் கேபினெட்ஸில் விக்கர் பேஸ்கெட்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் மேலே எலக்ட்ரிக் சிம்னியும் 2 பக்கமும் ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓவர்ஹெட் கேபினெட்ஸ்க்கு மேலே லாஃப்ட் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கார்னரில் வாட்டர் பியூரிஃபையர் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட் கபோர்ட் கொடுத்து கீழே டால் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக எல்லா கேபினெட்ஸுக்கு பிளாக் கலரில் ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் மாட்டியிருக்காங்க. அடுத்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் 11x10. ஸ்டோரேஜுக்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக விண்டோக்கு ஃப்ரண்ட்டில் பெரிய விண்டோ சீட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் சைட் வாலுக்கு பூரா வால்பேப்பர் ஒட்டி கார்னரில் பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சுருக்காங்க. பெட்ரூம்க்கு அவுட் சைடில் காமன் பாத்ரூம் சைஸ் 6.5x4 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரனைட்டும் லைட் கலரில் டைல்ஸ் கொடுத்து சைடு ஹேண்ட் ரையில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே சவுத் சைடில் லான்ச் சைஸ் 17.4x13.4. வெஸ்ட் சைட் வாலுக்கு பூரா வால்பேப்பர் ஒட்டி அதில் ஃப்ளோட்டிங் செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து லாஞ்சில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனி கென்றாரோ கிளாஸ் அண்ட் வுட்டில் பெரிய பேனல் டோர் செஞ்சுருக்காங்க. பால்கனி சைஸ் 16x6. தரைக்கு முழுவதும் மேட் ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சிருக்காங்க. இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ இது மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 16x10. தரைக்கு உட்டன் ஃப்ளோரிங் ஒர்க் செஞ்சு ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்ட் கீழே வார்ட்ரோப் அதுக்கு அட்டாச்சாக ஸ்டடி டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க.
இந்த பெட்ரூம்லேயும் வெஸ்ட் சைடு வாலுக்கு பூரா வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் 6க்கு 4 அடி சைஸில் தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூம் பிளான் பண்ணி உள்ள ஃபுல் லென்த் மிரர் வச்சு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சுருக்காங்க. இது அட்டாச்டு பாத்ரூம். எஃப்ஆர்பி டோர் மாட்டியிருக்காங்க. பாத்ரூம் சைஸ் 6க்கு 6. தரைக்கு 2க்கு 2 அடி சைஸில் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு 4க்கு 2 அடி சைஸில் மேட் ஃபினிஷ் டைல்ஸும் பதிச்சிருக்காங்க. அடுத்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்க தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. இதுவும் மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16க்கு 11. இந்த வீட்டுக்கு 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸ் பிராண்ட்லேயும் சுவிட்சஸ் எல்லாம் லெக்ராண்ட் பிராண்ட்லேயும் மாட்டியிருக்காங்க. இது வாக்கின் வார்ட்ரோப். சைஸ் 8க்கு 5.25. உள்ள பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள், அது போக மேலே லாஃப்ட் கபோர்ட், கீழே பூரா வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8க்கு 5. வாஷ் பேசின், ஷவர், மேனுடைவேட்டர், ஹெட் ஃபால்செட், டவல் பார், கிளாசெட், மிரர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸை ஜாக்வார், டோட்டோ அண்டு க்ரோக் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. டெரஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர்கேஸை இன்னர்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் காலப்பட்டியில் எஸ்விபி டெக் பார்க்குக்கு பக்கத்தில் ஹவிசா வில்லாஸுங்கிற ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்குள்ளே லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம். இல்லை நம்மக்கிட்ட லேண்ட் இருக்குது, இதே மாதிரி கட்டி தருவீங்களான்னு கேட்டாலும் இவங்க கன்ஸ்ட்ரக்டிவ் பண்ணி தருவாங்க. மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்க்கு வீடியோவில் இருக்கிற ஓனர் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட் பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.